மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் August 28 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்த பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஹித், நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு பூஜா சொல்ல, நான் சொன்னனேங்கிறாங்க ரோஹித். என்ன சொன்ன நீ? பழைய கதை தானே பேசிகிட்டு இருந்த அப்படின்னு பூஜா சொல்ல, ஏய் என்னடி பூஜா இதெல்லாங்கிறாங்க சரளா. அம்மா இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லைம்மா, நானும் ரோஹித்தும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க. பூஜா, நீ எடுத்த முடிவுலையே ரொம்ப நல்ல முடிவு இதுதான். எப்படியோ நான் உனக்கு கெட்டது செய்ய மாட்டேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்ட, அது போதும் அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, டே வெற்றி நடக்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சக்தி வெற்றி கிட்ட சொல்லிட்டு இருக்க. நம்ம எதுக்கு நம்பணும்? அந்த ரோஹித்தை கூட்டிட்டு முதல்ல பூஜா இங்கேருந்து கிளம்பட்டும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வெற்றி சொல்ல, சக்தியும் சரிங்கிறாங்க. அக்கா இங்கே நடக்கிற கன்றாவையெல்லாம் நம்ம பார்க்கணுமா, வாக்கா போலாங்கிறாங்க சங்கிலி. ரோஹித் வா நம்ம அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகிட்டையும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ரோஹித்தும் பூஜாவும் தப்பாக முடிவெடுக்கிறதுல இந்த பூஜாவை மிஞ்ச ஆளே இல்லைடா, சரியான லூஸு. இவளுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ண பாரு, நம்ம தலை எழுத்து அப்படிங்கிறாங்க புஷ்பா. அப்புறம் என்ன மீனாட்சி அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுங்க அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, எல்லாரும் சாப்பிட்றதுக்காக கிளம்பிடுறாங்க. சரளா பூஜா மட்டும் தனியாக நின்றுட்டுருக்காங்க. ஏ பூஜா ஏண்டி இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சரளா கேட்க, அம்மா எதுவும் பேசாத, எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பூஜா சொல்ல, முன்னாடி போயிட்டு இருந்த ரோஹித் திரும்பி நின்று, பூஜா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்ல பூஜாவும் போயிடுறாங்க. ரோஹித் கூட போயிட்டு இருந்த வெற்றியை சக்தி தனியாக அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க ஒரு ரூமுக்கு. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் என்னென்னமோ பிளான் பண்ணியிருக்க, ஏன்டா என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சக்தி கேட்க, ஏய் நான் எங்கே பிளான் பண்ணது பூரா நீ தானே அப்படின்னு வெற்றி சொல்ல, ஏய் அப்படியே அடிச்சு நான் ஒரே ஒரு பிளான் தான் என்னுடையது, பிளான் ஏ பி சின்னு இன்னும் எத்தனை பிளான்டாக வச்சுருக்க அப்படின்னு சக்தி கேட்டுட்ருக்க. சக்தி இப்படியெல்லாம் பிளான் பண்ண எப்படியாவது சொதப்பிடும்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் முன்னாடியே ஒரு பிளான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு வெற்றி சொல்ல, நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லன்னு சக்தி கேட்க, ஏன் அதையும் சேர்த்து மொத்தமாக சொதப்பறக்கா அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. ஏய் படிக்கிற விஷயத்தில் நீ கில்லி தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் மாமாவுக்கு தான் செட் ஆகும், அதுதான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு வெற்றி சொல்ல, ஊர்க்காரங்க கிட்ட உங்கள் அம்மா கிட்டேலாம் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி கெஞ்சினேடா, அப்போ கூட கல்லூடி மாங்க கம்முன்னு இருந்தியே அப்படின்னு சக்தி கேட்க, நானும் தானே கெஞ்சினேன் இந்த பிளான் வேணான்னு சொல்லி, கேட்டியா நீ? அதுக்கு தான் இந்த பதிலடி. இப்படியெல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், நான் தான் பூஜா கழுத்தில் தாலி கட்டியிருக்கணும்டி அப்படின்னு வெற்றி சொல்ல, கொன்றுவேண்டா உன்னை, விட்டுருவேன் நான் அப்படியெல்லாம், பஞ்சாயத்துக்காரங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போதே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நீ மட்டும் தாலி எடுத்த ஒட்டுமொத்த எல்லாரையும் ஓட விரட்டியிருப்பேன், தப்பிச்சிட்டேன், ஆனால் என்னை தவிர வேற எவளையும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறது நிரூபிச்சிட்டடா அப்படின்னு சக்தி சொல்ல, ஓ எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சக்தியோட தோள் மேலே கை போட, அதனாலங்கிறாங்க சக்தி, அதனால என்ன, எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுனால நீயும் லைட்டாக வைக்கப்படுற, மாமாவும் ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்க, ஒரே ஒரு கிஸ் கூட அப்படின்னு வெற்றி கேட்க, டேய் அறிவு இருக்காடா உனக்கு, கோயிலில் வச்சு என்ன கேட்குற அப்படின்னு சக்தி கேட்க, ஏய் கோவில் வெளியே தான்றி இருக்கு, இது ரூமு அப்படின்னு வெற்றி சொல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க சக்தி. ஏய் என்னடி உனக்காக பிளான் பி வரைக்கெல்லாம் போயிருக்கேன், இது கூட தரமாட்டியான்னு வெற்றி கேட்க, அது எப்படி உங்கள் அம்மா மட்டும் வருத்தப்படக்கூடாது, அதனால உங்கள் அம்மாட்ட மட்டும் எல்லா பிளானையும் சொல்லியிருக்க, அப்போது எங்கம்மா வருத்தப்பட்ட பரவாயில்லையா, சுயநலக்காரண்டா நீ அப்படின்னு சக்தி சொல்ல, ஏய் பேச்ச மாத்தாத, கிஸ் குடுடி, ஒன்னே ஒன்று தானேன்னு வெற்றி கெஞ்சிட்ருக்க. சக்தி அப்படியே மெதுவாக போய் கன்னத்தில் கிள்ளி வச்சுறாங்க. ஏய் என்னடி கிஸ் கொடுக்க சொன்னா கிள்ளி வைக்கிற அப்படின்னு வெற்றி கேட்க, நீ தானே நெஞ்சில் அம்மானு பச்சை குத்திருக்க, கடைசி வரைக்கும் நீ உங்கள் அம்மாவுக்கு பையனா மட்டும்தான் இருக்க போகிற, நல்லா வேணும்டா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வெளியே போயிடுறாங்க. டே வெற்றி நீ நல்லா தான்றா இருக்க, அப்புறம் ஏன்டா அவள் உனக்கு கிஸ் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு கண்ணாடியை பார்த்து அப்படியே வெற்றி சொல்லிட்டு தனக்கு தானே பேசிட்டு இருக்கும்போது சக்தி வெற்றின்னு சொல்லி கூப்பிட உடனே வெற்றி வெளியே வரேன்ட்டு ஓடிடுறாங்க. பூஜா ரோஹித் சரளா எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ வெற்றியும் சக்தியும் அந்த இடத்துக்கு வராங்க. ப்ரோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாப்பிள்ள நீங்கள், அப்பா பாத்தியா எவ்வளோ ஸ்பீடாக தாலி கட்டினாருன்னு, கலக்கிட்டீங்க ப்ரோ அப்படின்னு வெற்றி ரோஹித்தை சொல்ல, சும்மா இருங்க ப்ரோங்கிறாங்க ரோஹித். ஏய் பாத்தியா வைக்கத்த சக்தி அப்படின்னு வெற்றி கேட்க, அதை விட பூஜாவோட வைக்கத்த பாரு அப்படின்னு சக்தி சொல்ல, பூஜா அப்படியே சிரிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ப்ரோ அந்த ஸ்வீட் எடுத்து பூஜா கூட்டி விடுங்களேன் அப்படின்னு வெற்றி சொல்ல, அதெல்லாம் எதுக்கு வேண்டாங்கிறாங்க பூஜா. அட என்ன ப்ரோ நீங்கள் எப்படி ஊட்டி விடுறதுன்னு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு எடுத்து ஸ்வீட்டை ஊட்டி விடுறாங்க. என்ன ப்ரோ இப்படி தான் ஊட்டணும், சட்டு புட்டுன்னு எடுத்து ஊட்டுங்க அப்படின்னு வெற்றி சொல்ல, ரோஹித்தும் அதே மாதிரி பூஜா கூட்டி விடுறாங்க. கேட்ரிங் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கல்யாண பொண்ணும் பையனும் இப்படி சாப்பிட்டாதான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல, எப்படி கேட்ரிங் கொத்துக்க போகிறீங்கன்னு சொல்லி பயந்துட்டே இருந்தம்மா அப்படின்னு ரோஹித் சொல்ல, அதான் வெற்றி தம்பி எல்லா உண்மையும் எப்போவோ சொல்லிடுச்சே, அதான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல, பூஜாவும் சரளாவும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க.
நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா அப்படின்னு பூஜா கேட்க, ஆமாம்மா இதெல்லாம் ட்ராமான்னு வெற்றி தம்பி எங்ககிட்ட எப்போவோ சொல்லிடுச்சு அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல, ஏய் நிஜமா வாங்குறாங்க சக்தி, ஆமாங்கிறாங்க வெற்றியும். டே ராஸ்கல் உனக்கு இருக்குடா அப்படின்னு பூஜா மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் அப்படின்னு ரோஹித் கேட்க, ப்ரோ என்னைக்கா இருந்தாலும் அம்மாங்களோட ஆதரவு வேணும்ல, அதான் எங்கள் அம்மாவையும் மீனாட்சி அம்மாவும் என் சைடில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வெற்றி சொல்ல, பயங்கரமான ஆளு ப்ரோ நீங்கங்கிறாங்க ரோஹித். வெற்றி என்கிட்ட ஏன் மறைச்ச அப்படின்னு சக்தி கேட்க, சக்திக்கா எங்களுக்கு எல்லாம் தெரியும், அம்மா கிட்ட வேற சொல்லக்கூடாதுன்னு சொன்னியாமே அப்படின்னு துர்கா கேட்க, ஓ அதையும் சொல்லிட்டியா, எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சி என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சக்தி கேட்டுட்டு இருக்க, என் வாழ்க்கையே போச்சுன்னு நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், அதை மறந்துட்டு இப்படி ஒரு சின்ன விஷயத்த பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பூஜா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. டேய் சொல்றா அப்படின்னு சக்தி கேட்க, சண்டை இங்கே ஆரம்பிக்காத எல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கலாம் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க, டே நீ பண்ணது ரொம்ப தப்புடாங்கிறாங்க சக்தி, விடுங்க தம்பி அவ கிடக்குறாங்கிறாங்க மீனாட்சி அம்மா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மீனாட்சி அம்மா பூஜா கிட்ட, பூஜா நீ எதிர்பாராம இந்த கல்யாணம் நடந்திருக்கலாம், ஆனா எது செஞ்சாலும் ரங்கநாயகி அம்மா உன் நல்லதுக்காக தான் செய்வாங்க, நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. பூஜா ப்ரோ 2 பேரும் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சக்தி சொல்ல, சக்தி ஒரு நிமிஷம், இந்த கல்யாணம் எப்படியோ என் பையன் ஆசைப்பட்ட மாதிரி முடிஞ்சிருச்சு, ஆனால் ஒரு பிளான் போடுறேன்னு சொல்லி என் பையனை டார்ச்சர் பண்ணி படாத பாடுபடுத்தி எங்களையும் முட்டாளாக்கி இதெல்லாம் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஒருவேளை நேற்று மட்டும் என் பையன் இந்த விஷயத்தை எங்கிட்ட இருந்து மறைச்சிருந்தான்னு வச்சுக்கோயேன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி எதுவும் அதிக பிரசங்கித்தனமாக பண்ணாத அப்படின்னு ரங்கநாயகி அம்மா சொல்லிட்டு இருக்க, என்ன வெற்றி சொல்கிறாங்க உங்கள் அம்மா, எல்லாம் நம்ம நல்லதுக்காக தானே பண்ண அப்படின்னு சக்தி சொல்ல, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா நீ அப்படின்னு ரங்கநாயகி கேட்டுட்டு இருக்க, சரி ரங்கநாயகி இதெல்லாம் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு வெற்றியோட அப்பா சொல்ல, ரங்கநாயகியும் அமைதியாக போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் புஷ்பா சக்தியோட அப்பா எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சங்கிலிக்கு ஒத்தனை கொடுத்துட்டு இருக்காங்க. டேய் என்னடா சங்கிலி இப்படி வீங்கி கிடக்குது அப்படின்னு புஷ்பா கேட்க, அக்கா அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்துச்சுக்கா, அதான் இப்படி வீங்கி இருக்குன்னு சங்கிலி சொல்ல, நீதிமணி அப்படியே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. யோ என் தம்பி இங்க வழியில் துடிச்சிட்டு இருக்கான், நீ என்னையா ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு புஷ்பா கேட்க, இல்ல இவன் ரவுடின்னு மேய்ஞ்சிட்டு இருந்தா பாத்தியா, இவனை எப்படியாவது ஒருத்த காட்டுவான்னு பார்த்தேன், இப்ப நடந்துருச்சு நீதிமணி சொல்ல, யோ மாமா ஒத்தனை வைக்க சொன்னா கிண்டல் அடிச்சிட்டு இருக்க, வெய்யா ஒழுங்குங்கிறாங்க சங்கிலி. நீதிமணியும் ஸ்பீடா அப்படியே ஒத்தனை கொடுக்குறாரு. யோ மாமா அவங்க அடிச்சதை விட நீ ஒத்தனை கொடுக்கறதா ரொம்ப வலிக்குது, மெதுவா வையா அப்படின்னு சொல்ல, நீதிமணியும் அப்புறம் மெதுவா வைக்கிறாங்க. ஏண்டா சங்கிலி இப்படி உன்னை அடிச்சிருக்காங்களே, அவங்கள ஒருத்தரை கூடவா உனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு புஷ்பா கேட்க, அக்கா நம்ம ஊருக்காரங்களா இருந்தா அடையாளம் தெரியும், இவங்கெல்லாம் பார்க்க வடநாட்டுக்காரங்க மாதிரியே இருந்தாங்க, என்னென்னமோ பேசுறாங்க அவங்கன்னு சங்கிலி சொல்ல, என்னது வடநாட்டுக்காரங்களா, என்ன சங்கிலி காமெடி பண்ற, உன்னை அடிக்கிறதுக்கு வடநாட்டுல இருந்து வருவாங்களா என்ன அப்படின்னு புஷ்பா கேட்க, அக்கா செம்ம கடுப்புல இருக்காங்கக்கா, வெறுப்பேத்தாதாங்கிறாங்க சங்கிலி. டே அவங்க யார் என்னங்கிற அடையாளம் சொல்றா, நானே அவங்கள கண்டுபிடிச்சு 4 மிதிக்கிறேன் அப்படின்னு புஷ்பா சொல்ல, ஆளு ஒல்லியா வெடன்னு இருந்தான், கொஞ்சம் ஒசரம், அவன் கண்ணு 2 பொந்துல இருந்து ஆந்த எட்டி பார்க்குமே அப்படி இருந்தான், அப்படியே அடிச்சான் பாரு ஒரு அடி மரண அடி, ஏதோ ஒரு 20 வருஷமா செம்ம காண்டில் இருந்து வன்மத்தை அப்படியே நெஞ்சுக்குள்ள வச்சிருந்து வெளுத்து விட்டாக்கா இன்னைக்கு, அந்த அடியை மறக்கவே மாட்டேயம்மா அப்படின்னு சங்கிலி சொல்ல, புஷ்பா அப்படியே நீதிபதியை பாக்குறாங்க. புஷ்பா எதுக்கு என்னைய பாக்குற, நான் எதுக்கு மாப்பிள்ளைய அடிக்க போறேன் அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டு இருக்க, அக்கா மாமாலாம் அது கிடையாதுக்கா, அடிச்சவன் அத்தனை பேரும் ஹிந்தியில பேசுறான், கண்டிப்பா அவன் வடநாட்டுக்காரன் தான், மாமாக்கு எங்க ஹிந்தியெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு சங்கிலி சொல்ல, அப்பாடா தப்பிச்சண்டா, நாங்க பேசினதெல்லாம் ஹிந்தின்னு நினைச்ச பாத்தியா அப்படின்னு நீதிபதி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. அக்கா உடம்பெல்லாம் வலிக்குது, ஆட்டுக்கால் சூப் வச்சு கூடன்னு சங்கிலி கேட்க, ஆமா அடி வாங்கிட்டு வந்துட்டு ஆட்டுக்கால் சூப்பா அப்படிங்கிறாங்க புஷ்பா. கரெக்டா அந்த டைம்ல நீதிமணிக்கு ஒரு கால் வருது. சரி நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமணி எந்திரிச்சு வெளியே போறாங்க. என்ன மாம்சு குரல் அவ்வளோ சந்தோஷம் தெரியுதே அப்படின்னு வெற்றி கேட்க, ஆமா என்ன நடக்குதாங்கன்னு வெற்றி கேட்க, அதை ஏமாப்பிளே கேட்குறீங்க, சங்கிலிய உதச்ச உதையில உடம்பெல்லாம் புண்ணா போச்சு, அதான் அவனுக்கு ஒத்தனை கொடுத்துட்டு இருக்கேன்னு நீதிமணி சொல்ல, அப்படி போடு மாம்சு அதான் நீங்க அடிச்சிங்கன்னு தெரியாதுல்ல அப்படின்னு வெற்றி கேட்க, அவன் சரியான லூசு, நான் பேசினது ஹிந்தின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான், யாரோ வடநாட்டுக்காரன் வந்து அடிச்சிருக்கான்னு மென்டல் மாதிரி புலம்பிட்டே இருக்கான், எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு அவனுக்கு தெரியல, ஒரே காமெடியா இருக்குமாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமணி சிரிச்சிட்டு இருக்க, வெற்றியோ ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி மாம்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, மாட்டிக்கு கிட்டிக்கு போறீங்க, இன்னும் உங்களால் நிறைய வேலை ஆக வேண்டியது இருக்கு, அதை வச்சுதான் இங்க நிறைய பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு வெற்றி சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்ள விடுங்கன்னு நீதிமணி சொல்ல, அப்புறம் மாம்சு சங்கிலிக்கு ஒத்தனை வைக்கும் போது நல்லா சுட வைங்க, நல்லா துடிக்கட்டும் அப்படின்னு சொல்ல, மாப்ள சொல்லவே வேணாம், அதைத்தான் நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீதிமணி சொல்ல, 2 பேரும் போனை கட் பண்ணிடுறாங்க. சக்தி பூஜாக்கும் ரோஹித்துக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. என்ன சக்தி நினைச்சது சாதிச்சிட்டோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, அடிப்பட்ட பாம்பா நான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள வரேன், உன்னை கொத்தான் விட மாட்டேன் அப்படின்னு பூஜா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி 2 பேரும் வலது கால் எடுத்து உள்ள வச்சு வாங்க அப்படின்னு ரங்கநாயகி கூப்பிட ரோஹித் பூஜா 2 பேருமே உள்ள போறாங்க. அப்போ பூஜா சக்தி வெற்றி 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை பார்த்து ரொம்பவே கடுப்பாயிராங்க. என்ன பூஜா அதை நான் தான் மாட்டினேங்கிறாங்க சக்தி. சரி 2 பேருக்கும் பால் பழம் எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு ரங்கநாயகி சொல்ல, இதோ எடுத்துட்டு வந்து தர அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏய் என்ன சக்தி எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு போல இருக்கு அப்படின்னு வெற்றி கேட்க, ஆமா என் வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ள வராங்கன்னா எல்லாத்தையும் நான் தானே ரெடி பண்ணும்,
அப்படின்னு சக்தி சொல்ல சரின்னு ரங்கநாயகி ஊட்டி விட சொல்றாங்க. பூஜாவை ரோஹித்க்கும், ரோஹித்தை பூஜாக்கும். அதே மாதிரி ரோஹித்தும் ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் பூஜா ஊட்டி விடும்போது லைட்டா அப்படியே சிந்திடுது. உடனே ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி பூஜா அப்படியே தொடச்சு விடுறாங்க. இதை பார்த்து ரங்கநாயகி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. பாத்தீங்களா ரோஹித், உங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கா பூஜான்னு அப்படின்னு வெற்றி சொல்ல கொய்யால நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேனா? வெற்றி, உனக்கு இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காதுடா. எப்படியும் ரோஹித்தோட கதையை நான் முடிக்கதான் போறேன். அப்புறம் சக்தி, மீனாட்சி, உங்க அம்மா எல்லாரையும் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு பூஜா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. பூஜா என்ன யோசிக்கிற அப்படின்னு ரோஹித் கேட்க ஒண்ணு இல்லைங்கிறாங்க பூஜா. என்ன பூஜா, அதுக்குள்ள கனவுல போயிட்டு போல இருக்கு அப்படின்னு வெற்றி கேட்க பூஜா, ரோஹித் ப்ரோ 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, அதுக்குள்ள நாங்க ரூமை ரெடி பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சக்தி சொல்ல பூஜா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இன்னைக்கே வா அப்படின்னு சரளா கேட்க இன்னைக்கு இல்லாம வேற போ அப்படின்னு ரங்கநாயகி கேட்க சரி போங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வெற்றி சொல்ல பூஜா, ரோஹித் எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. என்ன ரோஹித், இதெல்லாம் இப்பவே எதுக்கு அப்படின்னு பூஜா கேட்க நம்ம என்ன இன்னைக்கு தான் பாத்துருக்கோமா, எத்தனை நாளா பழகிட்டு இருக்கோம், அப்புறம் என்னவா அப்படின்னு ரோஹித் சொல்ல சரி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் உள்ள போகவும் சரளா வராங்க. என்னம்மா கோயிலுக்கு வந்துட்டு நீ பாட்டுக்கு போய் தனியா நின்றுட்டு இருந்தேன்னு பூஜா கேட்க ரங்கநாயகியை பார்க்கவே பிடிக்கலடிங்கிறாங்க சரளா. அதுக்கு நீ இப்படியா பண்ணுவேன்னு பூஜா கேட்க அவன் எங்கடிங்கிறாங்க சரளா. குளிக்கிறதுக்கு போயிருக்கான் அப்படின்னு பூஜா சொல்ல என்னடி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் வந்துருச்சு, இப்போ என்ன செய்ய போற அப்படின்னு சரளா கேட்க செய்யணுமா, ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும், ஆனால் என்னால் யோசிக்க முடியல, எனக்கு தலையெல்லாம் சுத்துது வேற, போச்சு நான் எப்படி தோத்து போய் நிற்கிறேன் பாத்தியான்னு பூஜா கேட்க என்னம்மா பிளான் போடுற அந்த சக்தி. நீயும் ரோஹித்தும் வந்ததும் தரதுக்கு பால் பழம்லாம் எப்படி ரெடியாக எடுத்து வச்சிருக்கான்னு பார்த்தியா, இந்த லட்சத்தில் இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற அப்படின்னு சரளா சொல்ல அம்மா நான் சொல்கிற மாதிரி மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்கிறாங்க. மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பூஜா சொல்ல சரி பூஜா நீ எப்படியாவது அவளுக்கு தெரியாமல் மருந்து கலந்துரு அப்படின்னு சரளா சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சக்தி, வெற்றி 2 பேருமே பூவெல்லாம் போட்டு ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி சக்தி மேலே ஒவ்வொரு பூவா தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. டேய் உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, அன்னைக்கு யமுனாக்கா ஃபர்ஸ்ட் நைட்லையும் நீ இப்படி தான் பண்ணிட்டு இருந்த, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சக்தி கேட்க ரோஹித்கெல்லாம் கல்யாணம் ஆன அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, ஆனால் எனக்கு அப்படின்னு வெற்றி சொல்ல பூஜாக்கு கல்யாணம் ஆக வரைக்கும் என்கிட்ட வரமாட்டேன், நீ தான் உங்க அம்மாட்ட சொன்ன, போய் விரல் சுபிட்டே படுப்போ அப்படின்னு சக்தி சொல்ல அதான் பூஜாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைங்கிறாங்க வெற்றி. சரி போய் உங்க அம்மாட்ட கேளு போ அப்படின்னு சக்தி சொல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்கடி நான் எங்க அம்மாட்ட கேட்கணும் அப்படின்னு வெற்றி கேட்க சக்தி அதை கேன்சல் பண்ணாதான் எல்லாமேங்கிறாங்க சக்தி. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.